வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் 10 மண்டலங்களில் 10 இடங்களில் போராட்டம். மயிலாடுதுறையில் பேரணி, கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும். மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தஞ்சை ஐயம் பாதுஷா பேட்டி. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மயிலாடுதுறை மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் தைக்கால் முபாரக் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தஞ்சை ஐயம் பாதுஷா கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுப்பது குறித்து சிறப்புரையாற்றிய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை துன்புறுத்தக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் என்ற பெயரில் இயற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள சிறுபான்மையின மக்களும் நடுத்தர மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். வக்ஃபு திருத்த சட்டம் இயற்றி வக்ஃபு சொத்துக்களை சிதைக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய சட்டத்தை மத்திய அரசு இயற்றியுள்ளதை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக தமிழகத்தில் உள்ள 10 மண்டலங்களில் உள்ள 10 இடங்களில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம், முற்றுகை என்ற பெயரில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம். அதன் ஒரு பகுதியாக தஞ்சை மண்டலம் சார்பாக மயிலாடுதுறையில் கூரைநாடு அருணா பெட்ரோல் பங்க் அருகில் இருந்து பேரணியை துவங்கி சின்ன கடைவீதியில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் வக்ஃபு திருத்த சட்டம் 3 முறை திருத்தப்பட்டுள்ளது. அப்போது எதிர்ப்போ, புரட்சியோ, போராட்டமோ எதுவும் கிடையாது. 2024ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசால் திருத்தப்பட்ட வக்ஃபு சட்டம் பிற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளதால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளும் இஸ்லாமியர்களும் இடதுசாரிகளும் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களும் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். இந்தியாவை பொறுத்தவரை பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது நாட்டின் எல்லையில் பாதுகாப்பு இல்லை, தீவிரவாதிகள் எல்லையை தாண்டி வந்து காஷ்மீரில் குண்டுவெடிப்புகளையும் அப்பாவிகளையும் கொலை செய்கிறார்கள். வலுவான ஆட்சி டெல்லியில் அமர்ந்தார்தான் எல்லையில் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். வந்த பிறகு காஷ்மீரில் அமைதி நிலவும் என்று சொன்னார். பிறகு 370 சட்டத்தை நீக்கினால் அமைதி நிலவும் என்று சொன்னார். என்னெல்லாம் மோடி சொல்கின்றாரோ அதுவெல்லாம் நடந்த பிறகும் கூட 2019ஆம் ஆண்டு 350 கிலோ வெடிமருந்தோடு புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் 40க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பலியானார்கள். அந்த பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக 40 ராணுவ வீரர்கள் பலியானதற்கு இன்று வரைக்கு அது யார் பொறுப்பேற்றார்கள், அதற்கு யார் காரணம், அந்த குற்றவாளிகள் யார் என மத்திய அரசாங்கம் இன்றைய வரை அதை கண்டுபிடிக்காமல் அமைதியாக இருக்கிறது. அதே போல கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் பகல்காம் என்கின்ற இடத்திற்கு சென்ற பொழுது 7-8 தீவிரவாதிகள் காஷ்மீருக்குள் புகுந்து சுற்றுலா வந்தவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப காஷ்மீர் என்பது பதஷ்டமான பகுதி. அங்கு 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள், துணை ராணுவம், காவல்துறை என இருக்கிறது. 1 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் 20 லட்சம் பாதுகாப்பு படை வீரர்கள் இருந்தும் ஒரு 26 உயிரை பாதுகாக்க முடியாதது இந்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாக நாங்கள் கருதுகின்றோம். ரயில் விபத்து ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த துறையின் அமைச்சர் உடனடியாக அதை பொறுப்பேற்று பதவி விலகுகிறார். இன்றைக்கு புல்வாமா தாக்குதல் நடைபெற்று குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. பகல்காம் சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி படுபாதகமான நிகழ்வுகள் நடந்தும் கூட ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவோ, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கோ இன்றைக்கு பதவி விலகாமல் அந்த பதவியின் மீது அவர்கள் பற்றோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கு பசப்பு வார்த்தைகளையும் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நாட்டின் பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமானது. நாட்டின் பாதுகாப்பை நிரூபிப்பதற்கு, பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் மிகப்பெரிய தொகை ஒதுக்கப்படுகிறது. ஆனால் கடந்த ஓராண்டுகளாக ராணுவத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகை குறைக்கப்பட்டு இருக்கிறது. ராணுவத்திற்கு ஆட்கள் எடுக்கப்படுவது குறைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஓராண்டுகளில் மட்டும் 1,50,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இப்படி பாதுகாப்பு துறையில் இந்திய அரசாங்கம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இன்றைக்கு படுதோல்வியை சந்தித்து 26 அப்பாவி உயிர்களை இழந்திருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கு அங்கு நடந்த சம்பவம் என்பது மத வேறுபாடு இல்லாமல் அந்த பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள், இந்து சகோதரர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களை விட்டுவிட்டு இந்து சகோதரர்களா என பார்த்து கொலை செய்ததாக ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அவதூறை இன்றைக்கு அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சமூக நண்பர்கள், சமூக ஊடகத்தை சார்ந்தவர்கள் அங்கு என்ன நடந்தது, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்தார்கள், இந்த 26 நபரில் உசேன் என்கின்ற ஒரு நபர் அந்த எதிரிகளோடு சண்டையிட்டு உயிர் நீத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தியாகம் செய்ததெல்லாம் இன்றைக்கு மறைத்து இது திட்டமிட்டு மதவெறியை தூண்டக்கூடிய வகையில் ஒரு கும்பல் இதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒன்றிய அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்.